நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சின்ன மீன், ஆனால் அதிகமான ஹெல்த்து இருக்கிற ஒரு பெனிஃபிட் இருக்கிற ஒரு மீன் அது வந்து நெத்திலி தான். வெறும் 20 கிராமில் 20 ரூபாயில் 20 கிராம் ப்ரோட்டீனும் 5 ஹெல்த்து பெனிஃபிட்டாக இருக்கிற ஒரு மீன்னா அது வந்து நெத்திலி தான். உங்களால் நம்ப முடியுமா? வெறும் 20 ரூபாயில் வாங்கினீங்கன்னா 20 கிராம் ப்ரோட்டீனும் 20 கிராம் ப்ரோட்டீனும் 5 ஹெல்த்து பெனிஃபிட் இருக்கிற ஒரு மீனாக வந்து நெத்திலி தான். சின்ன சைஸ் தான், இருக்கிறதுலே வந்து சின்ன சைஸ் தான். ஆனால் வந்து அதிகமான ஹெல்த்தி இருக்கிற ஒரு மீன் தான் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருக்குங்களா. இந்த மீன் வந்து 20 கிராம் தான். 20 கிராமில் வந்து 20 கிராம், 100 கிராமில் வந்து 100 கிராம் ப்ரோட்டீனும் அந்த ஹெல்த்தி பெனிஃபிட் இருப்பாங்க. அந்த 5 ஹெல்த்தி பெனிஃபிட் என்னென்னா ஒமேகா 3 வந்து எல்லா மீன் வந்து மீனுக்கான ஒரு தனித்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி வந்து ஒமேகா 3. அந்த ஒமேகா 3 வந்து இந்த நெத்திலியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நெத்திலியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இந்த நெத்திலியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து அயன் இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க, அந்த அயன் சத்தம் வந்து நெத்திலியில் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு மீனாக வந்து அது வந்து நெத்திலி தான். நெத்திலியில் வேறு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 உங்களுக்கு சொன்னேன். ஒமேகா 3 அப்படி என்னன்னு கேட்டால் மூல வளர்ச்சிக்கான அதிகமான ஊட்டச்சத்து வந்து இந்த மீனில் இருக்குது. அதுவும் இந்த நெத்திலியில் அதிகமாக இருக்குது. இது வந்து இதுலேயும் கிடைக்கும், வெஜிடேரியன்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த மீனில் கிடைக்கிற இது வந்து அது அதிகமாக கிடைக்காது. அது வந்து நிறைய சாப்பிடணும். ஆனால் இது வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் வந்து ஒமேகா 3 வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த அயன் சொன்னால அயன், கால்சியம், அது மூல வளர்ச்சிக்கான குறைபாடு உள்ள இது அதெல்லாம் வந்து நெத்திலி மீன் வந்து சரியாகும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா இந்த ஸ்ட்ரோக்கு, இந்த பக்கவாதம்லாம் இருக்குங்களா, இந்த பக்கவாதத்துக்கு வந்து இந்த மெடிக்கல்லே வந்து ப்ரூவ் பண்ணது வந்து நெத்திலி வந்து அதிகமாக சாப்பிடணும். இந்த நெத்திலி வந்து சில பேர் வந்து இந்த பக்கவாதத்தை வந்து நானே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த பக்கவாதத்துக்கு நெத்திலி வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. எப்படின்னா இந்த வந்து கேரளா, இந்த கன்னியாகுமரி சைடெலாம் இருக்குல்ல, இந்த கன்னியாகுமரி சைடில் தான் இந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து இந்த மெடிசன் இது பண்ணுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு தங்கி இருந்து இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற அந்த பத்திய சாப்பாடு சொல்லுவாங்க. அந்த பத்திய சாப்பாட்டில் கண்டிப்பாக வந்து நெத்திலி நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நெத்திலி வந்து ஏன்னு கேட்டால் அப்போலாம் அவங்க சொன்னாங்க நெத்திலியில் வந்து அதிகம் வந்து விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கவே, இந்த ப்ராப்ளம்கான க்யூர் பண்ணுற இது இருக்கவே இந்த நெத்திலியில் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமாக சாப்பிடணும். அந்த மீன் வந்து ஏன் சாப்பிடணும் அப்படின்னா குழந்தைய வந்து உள்ளே இருக்கும் போதே அந்த குழந்தைகளுக்கான இது இருக்குங்களா, இந்த மூளை வளர்ச்சியாக இருக்கான வளர்ச்சி வந்து ப்ரெக்னென்ட் லேடி வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கான வந்து குழந்தை வளர்ச்சிக்கும் வந்து இது வந்து உதவும். அதே மாதிரி ரத்தம் வந்து இதுவாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த நெத்திலி மீன் வந்து சாப்பிடலாம். இன்னொன்று என்னென்னா இந்த நெத்திலி மீன் வந்து குண்டாக இருக்காங்களே, குண்டாக இருக்கிறவங்க வந்து நெத்திலி மீன் வந்து சாப்பிட்டா இப்படி வந்து இந்த கேலரிஸ் வந்து கம்மி பண்ணும். குண்டாக இருக்கிறவங்க சாப்பிடலாமா, இது பண்ணலாமான்னு கேட்டால் இந்த கேலரிஸை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான மீன் வந்து இந்த நெத்திலி மீன். கால்சியம் இதுக்கும் வந்து கேலரிஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் எவ்வளோ அதேமாதிரி கேலரிஸை கம்மி பண்ணுறது ஒன்றே வந்து பொரிச்சு சாப்பிட்டா வந்து வேலைக்காகும். இதை வந்து வேக வச்சு குழம்புலையும் அந்த மாதிரி சாப்பிடணும். பொரிச்சு சாப்பிட்டிங்கன்னா வந்து இந்த கேலரிஸுக்கான ஃபுட்டு கிடையாது. ஏன்னா ஆயில் வந்து அதிகமாக வந்து இழுத்துக்கும். அதனால் வந்து இது அதிகமாக இது பண்ணிக்கூடாது. கேலரிஸ் வந்து நல்லதாக வறுத்து சாப்பிடணும். இந்த நெத்திலேயே வந்து பெருசாக வந்து தேராங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெத்தில வந்து சின்னதாக இருக்குங்களா, வந்து சின்னதாக இருக்குல்ல, இந்த நெத்திலேயே வந்து பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். பெரிய சைஸ் இருந்தால் தேராங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஃபுட்டுனா வந்து இந்த நெத்திலி தான். இதை வந்து வறுத்து சாப்பிட்டா வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து பல ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கொடுக்குறது நெத்திலியை ஃப்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா, வேக வச்சோ ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லது. இந்த ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நல்ல ஃபுட்டு எப்படி சொல்கிறது, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்குறது பதிலாக நெத்திலி வந்து கொடுக்கலாம். நல்ல ஸ்நாக்ஸாக இதுவாக இருக்கும். அதே மாதிரி வந்து இதை வந்து ட்ரை ஃபிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். நெத்திலி வந்து அதிகமாக வந்து எப்படி இப்போ நெத்திலி வந்து ஃபேமஸ்னா நெத்திலி கருவாடு தான். எந்த அளவுக்கு மீனாக இருக்கும் போது அவ்வளோ ஃபுட்டாக இருக்கும், அதே மாதிரி நெத்திலி வந்து கருவாடாக இருக்கும் அவ்வளோ ஃபுட்டு இது டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லதும் விட்டமின்ஸாக அதிகமாக இருக்கிற ஒரு ஃபுட்டு வந்து விட்டமின் டின்றது ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப தேவை. அந்த விட்டமின் டி வந்து சன்லைட் மூலியமாக பெறலாம். அது வந்து மீன் மூலியமாக சாப்பிட்டாலும் பெறலாம். அது வந்து நெத்திலி மீன் வந்து சாப்பிட்டாலும் பெறலாம். அவ்வளோ நல்லது. சின்ன மீன் தான், ஆனால் இருக்கிறதே வந்து அதிகமான பெனிஃபிட் இருக்கிற ஒரு மீனாக வந்து அது நெத்திலி மீன் தான். நெத்திலி மீன் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு சீப்பான மீன்,
ஆனால் ரொம்ப வந்து சத்தான மீன். பெரிய பெரிய மீன் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த சின்ன சின்ன நெத்திலி மீனை வந்து சாப்பிட்டு இது பண்ணலாம். 50 கிராமுக்கு 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 50 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக அதில் உண்டு. அதுவே இல்லாமல் 5 பெனிஃபிட் இருக்கிற ஒரு மீன், 5 ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்கிற ஒரு ஃபுட்டு வந்து இது. கால்சியம், அயன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயம் இது வந்து பிளட் ஹீமோக்ளோபின் வந்து இதுவாக இருக்குது சொல்கிறாங்க. அந்த ஹீமோக்ளோபின் வந்து இதுவாக இருக்கிறது வந்து க்யூர் பண்ணிக்கலாம். நல்ல ஃபுட்டு இது. வாங்க இன்னும் இது வந்து சின்னதாக காமிச்சு பெருசாக இங்கே வந்து இப்போ தான் கூடையாக இருந்துச்சு நிறைய மீன். அது சேல்ஸ் ஆகிட்டு நல்லா கூடையாக உங்களுக்கு வந்து கூடையாக கூட எடுத்துக்கலாம். கூடையாக ஃபுல்லாக எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதிகமான பெனிஃபிட்டு. இது வந்து வேஸ்ட் ஆகுறது இது வந்து நம்ம அதிகமாக வாங்கிட்டோமே அதனால் எந்த இதுவும் இல்லாமல் இது வந்து நீங்களே கூட வந்து கருவாடாக கூட காய வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதிகமாக நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் வந்து அதிகமாக சாப்பிட முடியல அப்படின்னா டெய்லியும் எடுத்துக்கணும். இன்னொன்று, இந்த மீனை வந்து ஒரு மீனை வந்து டெய்லியும் எடுத்துக்கணும்னா அது வந்து நெத்திலி ஃபுட்டு வாங்க. நெத்திலி ஃபுட்டை வந்து டெய்லியும் எடுத்துக்கணும். டெய்லியும் வாரத்துக்கு 3 தடவை எடுத்துக்கணும். ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த நெத்திலி ஃபுட்டு வந்து ரொம்ப நல்ல மீன் இது. அதே மாதிரி என்னென்னா இப்போ எடுத்தது, இப்போ நான் நெத்திலி இது காமிச்சல, இப்போ எடுத்தது நாங்கள் எப்போவுமே கடலங்காடியில் உங்களுக்கு வந்து அப்பப்போ சொல்கிறது என்னன்னா, இப்போ அந்த போட்டு வந்து இல்லை, இப்போ அந்த போட்லேருந்து எடுத்தாங்க. இப்போ அந்த போட்லேருந்து எடுத்த மீன் தான் இது. ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து நெத்திலி வருது. மீன்களை பற்றி நிறைய பெனிஃபிட் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நாங்கள் நிறைய சொல்கிறோம் என்னென்ன மீன் சாப்பிட்ணும், என்னென்ன மீன் வந்து ஹெல்த்தி. இது ஒரு மெடிசனாக பாருங்கள். மீன்களை வந்து அதிகமாக வந்து மெடிசனாக பாருங்கள். உணவே மருந்தே உணவுன்ற இதில் வந்து மீனை வந்து பாருங்கள். நல்லா இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா மீன். நான் ஒரு நாள் உங்களுக்கு கருவாடை பற்றியே ஃபுல்லாக காட்டினேன். நெத்திலி கருவாடை பற்றி. மலேசியாவில் வந்து நெத்திலி கருவாடு வந்து மெயினான உணவு. அவங்க வந்து அதிகமாக வந்து இந்த கருவாடை வந்து நெத்திலி கருவாடை அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிற மீனில் வந்து இந்த நெத்திலி கருவாடு வந்து ட்ரை ஃபிஷ்ஷில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. நல்லா இருக்கும். வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கினாலும் அக்கா 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்ககிட்டங்கிறனால நாங்கள் வந்து வாங்கிட்டு போவோம். போட்லேயே இருக்குங்களா, போட்லேருந்து இங்கே வாங்கினதான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா, இந்த போட்லேருந்து இப்போ எடுத்த மலையிலேருந்து எடுத்து ஒரு 2 ஹவர் கூட ஆகுது. அந்த மாதிரி எடுத்த மீன் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வந்து மீனை வந்து டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் அவ்வளோ ஹெல்த்தி மீன், சீப்பான மீன். எல்லோரும் டெய்லி வந்து வாரத்தில் 3 தடவை கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு மீன் தான் வந்து இந்த மீன் வந்து இந்த இதுவான மீன். சரிங்களா? ஏன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு 1/4 கிலோவோ இல்லை 1/2 கிலோவோ 1 கிலோவோ எப்போ வேணாலும் அவைலபிளாக இருக்கிற ஒரு மீன் தான் வந்து நெத்திலி வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். நாளைக்கு வேணுனாலும் முதல் நாள் இன்றைக்கி பிடிச்சி கூட நாளைக்கு கூட நாங்கள் வந்து கொடுப்போம். ஏன்னா வந்து எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி பிடிச்சா இன்றைக்கே கொடுப்போம். அப்படி படுத்தாத பட்சத்தில் இன்றைக்கி நீங்கள் கேட்டிருந்தீங்க, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கூட இருக்கும். இந்த மீன் வந்து அவ்வளோ ஒன்றும் ஐஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுவான மீனில் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். ஒரு நெத்திலி இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் நெத்திலி பற்றி ஒரு மெடிசனாக பாருங்கள். அது வந்து நெத்திலி மீன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, 1/4 கிலோ 1/2 கிலோ எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு எடுத்து கொடுப்போம். உங்கள் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள். இதை ஒரு மெடிசனாக பாருங்கள். பசங்களுக்கு அதிகமாக ஸ்நாக்ஸ் கொடுங்க, நல்லா ஸ்ட்ரெச்சியாக கொடுங்க. இந்த லேஸு குர்குரே இது சாப்பிட்றதுக்கு நெத்திலியை வந்து இதுவாக சாப்பிடலாம். நல்ல மீன், ஹெல்த்தியான மீன். ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்லுங்கள், கடலங்காடிக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு வந்து அக்காவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். அக்கா கிட்ட இப்போ எடுத்தோம் நாங்கள் மீன். இப்போ எடுத்து நாங்கள் இப்போ வந்து சேல்ஸுக்கு வந்து இது பண்ணிட்டோம். அக்கா இதெல்லாம் இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. அவங்க வீடு தேடி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.